எங்க யார் சார் உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் சிவராமன் சார் இருக்காரா? ஐயா வீட்டில் இல்லைங்க. வேற யார் இருக்காங்க? ரமேஷ் ஐயா இருக்காரு. ஏதோ வேலையில் இருக்காரு. என்ன வேணும் சொல்லுங்க. நான் சிவராமன் சார் ஆஃபீஸில் பியூனா வேலை பார்க்குறேன். இந்த பஸ் டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். நீங்கள் பத்திரமா கொடுத்துருவீங்களா? என்னை நம்பி இவ்வளோ பெரிய வீட்டையே விட்டு போயிருக்காங்க. டிக்கெட் கொடுக்கறதுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்களே. ஹலோ, வீட்டை உங்களை நம்பி விட்டு போல. வெளியே போர்டு பார்த்தீங்களா? நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கு. அதை நம்பி தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க. கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லை ஐயா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கோச்சிக்காதீங்க, இதை நீங்களே கொடுத்துருங்க. ஆ ட்ராவல் ஏஜென்சி இந்த டிக்கெட் கொடுத்தாங்க. சார் ஆஃபீஸில் இல்லை, என்ன அவசரமோ தெரியல. அதை நேரில் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என் பேர் சேதுன்னு சொல்லுங்கள். வரட்டுங்களா? சரிங்க. அம்மா, இந்த டிக்கெட்டை ஐயா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. மாதவன் அனாதாகிறதுக்கு முன்னாடி உறவுன்னு சொல்லி ஒருத்தையை கட்டி வைக்கணும்னு தான் என்னோட ஆசை. விதையை வதச்சிட்டு அறுப்புக்கு நாள் குறிக்கிற மாதிரி எனக்கு டாக்டர் நாள் குறிச்சிட்டாரு. என்ன எழு வியாதியோ 15 நாளைக்கு மேல நீ உயிரோட இருந்தா அது ஆச்சரியம்னு சொல்லிட்டாரு. மாதவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே உறவு நான் மட்டும்தாம்மா. நானும் போயிட்டா அவன் அனாதை ஆயிடுவான். ஆண்டவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியாதுன்னு தான் தாயை படைச்சான். தாய் தனக்கு அப்புறம் பார்த்துக்க தாரத்தை சேர்த்து வச்சுட்டு போவான்னு சொல்லுவாங்க. இப்ப அவனுக்கு ஒரு தாரம் தேவை. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். நான் சொல்லி கேட்காதவன் நிச்சயமா நீ சொன்ன கேட்பான். சாக போறவளோட கடைசி ஆசையா கேட்கிறேன், எனக்காக நீ பேசு ஜானகி. எந்த காரணத்தை கொண்டும் நான் சாக போறேங்கிறத மட்டும் சொல்லிடாத. சொன்னா அவன் என்ன முந்திக்குவான். ராமு, ஐயா. ஆபீஸ்ல இருந்து யாரோ வந்து பஸ் டிக்கெட் கொடுத்தாங்களா? ஆமாங்க ஐயா. எங்க வச்சிருக்க? ஜானகி அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். ஜானகி கிட்டியா? ஆமாங்க ஐயா. நாம சீண்டும் போது சீர்னா இப்ப மாமா இவ ரூமுக்குள்ள இருந்து போறாரு. இவ வேற ஒரு மாதிரி போஸ் கொடுக்கறாளே.
ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்தியே, என்னப்பா வேண்டிக்கிட்ட? வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதுன்னு நீங்க தானமா அடிக்கடி சொல்வீங்க. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில என்னப்பா? உன் வேண்டுதல சாமி தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இந்த அம்மா தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன வேண்டிக்க போறேன்? பிள்ளையாரப்பா, உன்ன மாதிரியே என் பிள்ளைய தனியா உட்கார வச்சிடாத. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுப்பான்னு வேண்டிக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், இதை தவிர வேற பேச்சே தெரியாத உங்களுக்கு? சரி விடு, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லு. எங்க அம்மா 100 வயசு வரைக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேம்மா. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நான் கை நிறைய சம்பாதிச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரி எங்க அம்மாவை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். காரு பங்களா இல்லைனாலும் எங்க அம்மா கண்ணில் பட்டது எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பெரிய வைத்தியம் பண்ணி எந்த விதமான நோய் நொடி வலி வேதனை எதுவுமே இல்லாம எங்க அம்மா 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். வேண்டுதல வெளியே சொல்லாதப்பா, பலிக்காம போயிட போகுது. வாழ்வில் ஆதாரம்
உங்களுக்கு என்ன கூட்டம்? போங்கயா எல்லாரும். போங்க என்ன? போங்கயா. போங்கயா. வேற வேலை இல்ல உங்களுக்குலாம். போங்கயா. ஏமா இதெல்லாம் சபாவா இல்ல கல்யாணமா கச்சேரி பண்றதுக்கு ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வேலை இல்ல உங்களுக்கு? வாங்கயா. இதெல்லாம் தூக்கி போய் ஜீப்ல போடுங்க. போங்கயா. எத்தனை உள்ள வையா. ஐயா இது சங்கி பசிய தீக்கிற பாத்திரம் ஐயா. ஐயா ஓஹோ, ஆட்டிய பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா? ஐயா நான் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையா. யோ கான்ஸ்டபிள்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள போடியா. ஐயா ஐயா என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. கூட்டு போங்க. கூட்டு போங்க. ஐயோ வந்துட்டாங்க. வேலை இல்ல. தங்கச்சி எங்க ஓடி. என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. தங்கச்சி ஐயா. தங்கச்சி என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. ஐயா என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா. ஹலோ சாரே பரையோ. கோவிந்தன் குட்டி, அந்த தியேட்டர் பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம்ல, ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கியா? அந்த பொண்ணுங்க ரோட்ல நின்னு பாடிட்டு இருந்தியா, போலீஸ்காரன் அப்படியே வந்து வாரிட்டு போயிட்டான். நீ என்ன பண்ற, நேர S3 ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த தியேட்டர் பொண்ணை போலீஸ் கிட்ட இருந்து மீட்டு நேர என்கிட்ட கொண்டு வந்து விட்டுரு. ஓகே ஓகே தன் பாய். அஞ்சல் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம். அஞ்சல் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்க தூளியா மாங்கல்யம். யோ 7 எஸ் சார். இந்த பொண்ணுங்க மேல பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்னு அப்படியே 75 புக் பண்ணி ஒரு FIR ஃபைல் பண்ணி வை. ஓகே சார். நான் பக்கத்துல டிஃபன் பண்ணிட்டு இப்போ வந்துடுறேன். சரிங்க சார். ஐயா ஏய் கழுதைங்களா. சே வணக்கம் சார். குரு என்ன குரு, எங்க போக கூடாதுன்னு உங்க கூட ஜாயிண்ட் அடிச்சனோ அங்கேயே கொண்டாந்து இப்ப நிறுத்திட்டீங்களே. சும்மா இருடா. உன்னை வச்சுதான் இந்த பெண் குட்டிகளை நான் ரிலீஸ் செய்யணும். என்னது, என்ன வச்சா? இப்போ நோக்கு. பகவானே. എവിടെ IG എവിടെ AC എവിടെ കമ്മീഷണർ നണ്ട ബാജ് എവിടെ പറയൂ. யார் யானி உனக்கு என்ன வேணா? யாரோ நான் யாரோ ഹേ நான் யாரோ என்ன അറിഞ്ഞിട്ടില്ലേ? பரவாயில்லை. சார் அறியோ சார் அறியோ சார் பெரிய IAS ஆபீசரானு. இந்த ஜிப்பாவா? ஏய் ஆள் தெரியாம பேசண்டா. முதல்ல ഈ കുട്ടികളെയും വാദ്യങ്ങളെയും வெளிய அனுப்பு. ഈ കുട്ടികളെയും വാദ്യങ്ങളെയും திருச்சி அனுப்பு. எஸ்ஐ FIR ஃபைல் பண்ண சொல்லிருக்காரு. அவர் வந்தோன்னு சொல்லிட்டு கூட்டு போங்க. சாரே உங்க பவர் தெரியாம பேசுறான். இயாள தூக்கு. கமிஷனர்ட்ட போனை போடு. ஐயோ நீ கமிஷனர்ட்ட பேசு. குருவே இங்க வாங்க. முதல்ல இயாள தூக்கு. இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. கமிஷனர்ட்ட பேசு. கமிஷனர் ஐயோ கமிஷனர்ட்ட பேசு. இங்க வாங்க. இங்க வாங்க. சாரே இங்க வாங்க. கமிஷனருக்கு போனை போடு சாரே. கொஞ்சம் இருங்க. இங்க கொடுங்க. எங்க இருந்து பண்றது? செல்போன் அவுட் கோயிங் கட்டாயி 6 நாள் ஆச்சு. தெரியும்டா. என்ன வெறும்னா ஒரு பில்டப். போனை போடு போடு. பில்டப்பா? என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருப்ப. இப்ப பாருடா இந்த சூரியோட சூப்பர் வேலைய. சாரே போனை போடு சாரே. போனை போடு சாரே. டேய் கோவிந்தன் பட்டி இல்ல கோவிந்தன் குட்டி, அந்த சேர் எடுத்து இப்படி போடுறா. சூரி டேய் என்ன மரியாதை இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்க? பேரை சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடுற? என்ற குருவாயூரப்பா. என்னையா அது? யார் இவங்கெல்லாம்? சார் இவர் IAS அதிகாரி. இந்த பசங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்காங்க. அதான். யாரு இவரா? எந்த டிபார்ட்மெண்ட் சார்? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். பார்த்தா புரோக்கர்ஸ் மாதிரி தெரியுது. சாரே வெட்டி பேச்சை நிறுத்து. முதல்ல ഈ കുട്ടികളെ ரிலீஸ் செய்.
നീ ഈ കുട്ടികളെയും വാദ്യങ്ങളെയും റിലീസ് ചെയ്. സാറ് IAS ஆபீசர் அறியுமோ? எவனா இருந்தா எனக்கு என்ன? சார் அது டாக்டர் ராஜசேகர் படம். அவர் எடுத்த இதுதான்டா போலீஸ்ன்ற படமே என்ன வச்சுதான் எடுத்தது. குரு இங்க வாங்க. എന്തോടാ? போன் வந்தது. இல்லைங்க. എന്താ? வாங்க. இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது போல இருக்கு. நைஸா இங்க இருந்து ஓடிடுவோம் வாங்க. சும்மா இருடா. இப்போ நோக்கு. സാറേ ഈ പെൺകുട്ടികളെ നോക്ക് സാറേ. ആക്ക പരിതാപമാ இருக்குல்லே. നോക്ക് സാറേ. யோ இந்த சட்டத்துக்கு பாவம் பரிதாபம் மனிதாபிமானம் இதெல்லாம் எதுவும் கிடையாதுயா. സാറേ എനിക്ക് சட்டம் தெரியும் സാറേ. ராத்திரி நேரத்துல ഈ വയസ്സുக்கு வந்த பெண்குட்டிகளை ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லாத ஒரு ஸ்டேஷன்ல வைக்கிறதுக்கு எந்த சட்டமும் இல்ல. யோ 702 போன் போடியா. எஸ் சார். 1008ல இருக்கிற மகளிர் காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி ஒரு லேடி பிசி வர சொல்லியா. ஓகே சார். സാറേ എന്താ ഇത് സാറേ? സാറേ ഫോണൊക്കെ ചെയ്യൂ സാറേ. സാറേ എതുക്ക് സാറേ ഒരു ലോക്കൽ കാലെ വേസ്റ്റ് ചെയ്യും സാറേ? ഈ പെൺകുട്ടികളെയും വാദ്യങ്ങളെയും രാത്രി ഞാൻ ഇട്ട് ചെല്ലും. നാളെ കാലെ കോർട്ടിൽ വന്ന് ഫൈൻ കെട്ടും. ഞാൻ ഫൈൻ കെട്ടും. நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு வருவானு என்னையா நிச்சயம்? என்னையா செக்யூரிட்டி இருக்கு? സാറേ എനിക്ക് സെക്യൂരിറ്റി, ഈ ഗോവിന്ദൻ കുട്ടിക്ക് സെക്യൂരിറ്റി. സാറേ നാളെ കാലെ ഈ ഗോവിന്ദൻ കുട്ടി കോർട്ടുക്ക് വന്ന് ഫൈൻ കെട്ടും വരെ സെക്യൂരിറ്റിയായി എനിക്ക് സെക്യൂരിറ്റിയായി ഈ സൂര്യ ഇവിടെ ഇരിക്കും. ஐயோ குருவே. யோ முதல்ல இந்த ஆளை தூக்கி உள்ள போடியா. குரு யார் வந்தாலும் விடாத. யோ செல்ல கொடு. குரு குரு കുട്ടികളെ വാദ്യങ്ങളെ എടുക്കൂ. വരൂ വരൂ. തൂക്കിക്കൊണ്ടു വരൂ. വരൂ. யோ வாயா. பிடியா. வாயான்னு சொல்றேன்ல. பிடியா கையா. என்ன நின்னு கதை பிடியா பேசிட்டு நான். வாயா. എന്റെ ജൂലി 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 കുട്ടി. ஜூலி உங்க நாய்க்குட்டியா? இது என்கிட்ட வந்தது. நாங்க இதுக்கு சுஜின் பேர் வச்சு வளர்க்குறோம். அது அவர்கிட்டயே கொடுத்துருமா. പരവായില്ലേ, ഇത് നീയേ വെച്ച് വളർത്തുക്കോ. ഓ കേട്ടോ. Thanks. വരൂ. சுஜி குட்டி, சுஜி குட்டி. സൂരി ബൈ. இந்த குட்டிகளை கரெக்ட் பண்றதுக்கு பெட்டியை தூக்கிட்டியா? இருடா கோவிந்தம் குட்டி. சி குட்டி என்னடா குட்டி பட்டி. உனக்கு வச்சுக்கிறேன்டா.